வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து இயர்பட்ஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் இயர்பட்ஸ்னால் கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போ என்கோ R3 ப்ரோ இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போ என்கோ R3 ப்ரோங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் தி வண்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ நான் அதோட சீலை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது, நல்லா ப்ரீமியமாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் மற்ற ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து இருக்கும். ஸோ அதையே எடுப்போம். அண்ட் ப்ரைஸிங் வரையில் 5000 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து கீழே ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சரிஸ் வந்து இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, IME நம்பர் ஸ்டிக்கர்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸும் டைப் சி கேபிளும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் நல்லா ப்ரீமியமாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் நல்லா தடவை டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 5 நாளைக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் இயர்பட்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட ஹிஞ்சோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த இயர்பட்ஸில் டிசைன் வைஸ் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நமக்கு வந்து ஓப்போட பிராண்டிங்கை சும்மா பெயிண்ட் பண்ணாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில்வர் கலரில் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்டிங் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான டிரான்ஸ்பரண்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு செமி டிரான்ஸ்பரண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சட்டிலாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்ஸ் இருக்கும் நமக்கு வந்து காமிக்கும். அண்ட் டிசைன் வைஸ் ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ் என்னன்னா இதில் கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து குட்டி குட்டியான மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து வந்துடும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் பற்றி நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஒயிட் கலர்னால நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் வந்து தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து கிளாசி ஃபினிஷ் இருக்கனால அது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லிப்பரியாக வந்து இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு நல்ல ஆங்குலரான டைப் ப்ளஸ் ஸ்டெம்முமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஆங்குலரான டிசைன் இருக்கனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இயர்பட்ஸும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி இருந்தது இதில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவுமே லிமிட்டடான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி. பட் ஆனால் இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம வந்து ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் கலர் நிறையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வேறு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த இயர்பட்ஸ் பேர் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸ் நம்ம வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது போக இவங்க வந்து இன்இயர் டிடெக்ஷனுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். பரவாயில்ல, கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 3 ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, SBC, AAC அண்ட் LDAC. ஸோ பரவாயில்ல, LDAC அநேகமாக இந்த இயர்பட்ஸில் வந்து சீப்பஸ்ட் இயர்பட்ஸ் டு சப்போர்ட் LDACன்னு நினைக்கிறேன். பொதுவாக LDAC பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ்க்கு மேலே இயர்பட்ஸில் தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான விஷயம்.
அப்புறம் நீங்கள் ஒரு சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சாம்சங் ஃபோனில் எப்படி LDAC எனேபிள் பண்ணணும்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் லாட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கனால கேமிங் கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ரொம்ப சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓகே, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பேட்டரி லைஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் அண்ட் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து 50% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து ஓப்போ வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து LDAC ANC அதெல்லாம் ஆன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி லைஃப் தான், நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அப்படியுமே சீக்கிரமாக பேட்டரி தீர்ந்தாலுமே இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 120 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து பெருசாக கவலையப்பட தேவையில்லை. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து AI நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த Oppo Enco Buds 3 Proல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 49 dBக்கான ஒரு வேற லெவல் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அது வரைக்கும் டெஸ்ட் பண்ண இயர்பட்ஸ்லேயே இந்த இயர்பட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பெஸ்ட்டான ANC எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த ANC நீங்கள் ஆக்சுவலி வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ANCக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இதோட ஆப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அண்ட் இதே ANC மைக்ஸ் நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ANC வந்து பெஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹே மெலடின்னு ஒரு ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ANC ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ANC டிரான்ஸ்பரன்சி மோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ANCலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி 3 டிஃப்ரெண்ட் மோடு வந்து இருக்குது. மேக்ஸ், மாடரேட், மைல்டு. அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட் விட்டோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்சனலைஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈக்குவலைசர்னு வரையில பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவலைசர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல், பேஸ் பூஸ்ட், அப்புறம் நேச்சுரல் இன்ஸ்பிரேஷன். பட் ஆனால் இது வந்து கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் வந்து கொடுக்கல. இதை விட சீப்பராக இருக்க OnePlus Nord Buds 2Rல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி சவுண்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா LDAC ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆப்லேயே நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சவுண்டுன்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல்டன் சவுண்ட் ஒன்றும் இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியரிங் டெஸ்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலைசர் மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வைக்காச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஓப்போ அலைவ் ஆடியோன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து போன வாரம் பார்த்த இந்த ரியல்மி நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி ஆடியோன்னு வந்து இருந்துச்சு. அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் கனெக்ஷன். இங்கே இது ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் கனெக்ஷன் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அது ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து டூயல் கனெக்ஷன் இங்கே ஆன் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்பட் ஃபிட் டெஸ்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இங்கே வந்து அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த இயர்பட்ஸ் ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக நமக்கு வந்து செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக வேறு லெவலில் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நான் வந்து எந்த ஆப்லையுமே பார்த்ததில்ல. அந்தளவுக்கு சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க.
கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 12.4 mm ஒரு பெரிய மேசிவான ட்ரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 12.4 mm ட்ரைவர்ஸில் ஓப்போ வந்து பேம்பு வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் வந்து சொல்லியாகணும். இதோட பேஸாக இருக்கட்டும், மிட் டவுன்ஸாக இருக்கட்டும், ட்ரெபிளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஆடியோட கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து இருந்துச்சு. அண்ட் நம்ம முன்னாடியே ஆப்பில் பார்த்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போட அலைவ் ஆடியோ இருக்கட்டும், கோல்டன் சவுண்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து 3 ப்ரீசெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டிக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 5000 rupeesக்கு மேலேயே வருதுன்னு தான் வந்து சொல்லியாகணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இன்னைக்கு தேதியில் 5000 rupeesலேயே இந்த இயர்பட்ஸ் தான் வந்து பெஸ்ட் சவுண்டிங் இயர்பட்ஸ்ன்னு வந்து சொல்லி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங் வரல இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஒர்க்குன்னு தான் வந்து சொல்லியாகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து எல்லாமே மாதம் எல்லாமே வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் மெயினாக இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமிங் மோடாக இருக்கட்டும், ஆப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தேதியில் இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இயர்பட்ஸ் அண்ட் 5000 rupees. அதனால் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கேஸ்க்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.